வெல்கம் ஆல். இந்த வீடியோவில் டிசீசஸ் அண்ட் டிஸார்டர் டியூ டு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பற்றி பார்க்கலாம். டிசீசஸ்னால் என்ன? நோய். டிஸார்டர் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய குறைபாடு தான் நம்ம டிஸார்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பர்சனுக்கு எதனால் டிசீஸ் வருது? காரணம் இம்ப்ராப்பர் வே ஆஃப் லிவிங். அவங்களுடைய வாழ்க்கை நடைமுறை சரியில்லாமல் இருக்கும். ப்ராப்பரான எக்ஸசைஸ் எடுத்துக்க மாட்டாங்க, அண்ட் ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது, அண்ட் ஹெல்த்தியான சாப்பாடு சாப்பிடாமல் இருந்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான லிவிங் லைஃப் ஸ்டைல் ஒழுங்காக இருக்காது. அண்ட் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் இருக்கிறதுனால, டென்ஷன், இதனால் அவங்களுடைய பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிறது, இதனால தான் ஒரு பர்சனுக்கு டிசீஸ் வருது. அப்படி வரக்கூடிய டிசீஸ் நான் கம்யூனிகபிள் டிசீஸாக இருக்கும். நான் கம்யூனிகபிள் டிசீஸ்னால் அந்த டிசீஸ் அந்த பர்சன்லேருந்து மற்றொரு பர்சனுக்கு டிரான்ஸ்மிட் ஆகாது. என்னென்ன டிசீஸ்லாம் இந்த மாதிரி இருக்குன்னா, கேன்சர், எய்ட்ஸ், ஒபிசிட்டி, ஹார்ட் டிசீஸான அந்த ஹார்ட் அட்டாக்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் நான் கம்யூனிகபிள் டிசீஸ். ஒரு பர்சன்லேருந்து இன்னொரு பர்சனுக்கு அது டிரான்ஸ்மிட் ஆகாது. இப்போது இந்த மாதிரியான டிசீஸ்லாம் ஒரு பர்சனை அஃபெக்ட் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த டிசீஸ் அப்படிங்கிறது பர்டிகுலர் சிம்டம்ஸை பாடியில் காட்டும். பார்த்திங்கன்னா, இம்பயர்மெண்ட் ஆஃப் பாடி டிஷ்யூ ஆர் ஆர்கன், அதாவது ஒரு பாடி டிஷ்யூ ஆர் ஆர்கன் ஏதாச்சும் ஒரு குறைபாடை காட்டும், பிரச்சனையை காட்டும். அண்ட் தேர் வில் பி அ டிஸ்டர்பன்ஸ் இன் த மெட்டபாலிக் ஃபங்க்ஷன். நம்மளுடைய பாடி ஃபங்க்ஷன் ஒழுங்காக இல்லாமல் இருக்கும். அப்போது இதெல்லாம் மாற்றி அமைக்கணும், ஒழுங்காக அந்த பர்சன் நார்மல் நிலைக்கு வரணும் அப்படின்னா திஸ் ரெக்வயர் modification of the individual's normal life. நான் கம்யூனிகபிள் டிசீஸில் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ். டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ் அப்படிங்கிறது மெடிக்கல் டேர்ம். இதை நம்ம சர்க்கரை நோய் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம வீட்டில் சுகர் பேஷண்ட்டில் இருப்பாங்க இல்லையா, தாத்தா பாட்டி, இந்த மாதிரி நம்ம அப்பா அம்மா யாருக்காச்சும் இருக்கலாம். இந்த மாதிரி சுகர் பேஷண்ட், அந்த சுகர் இருக்கிறது தான் நம்ம டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த டயபெட்டிஸ் மெல்லிட்டஸுங்கிறது இட் இஸ் அ குரோனிக் மெட்டபாலிக் டிஸார்டர். குரோனிக் அப்படின்னா ரொம்ப நாள்பட்ட, லாங் லாஸ்டிங்காக நம்ம பாடியில் இருக்கும். அது வந்துருச்சு அப்படின்னா அவ்வளோ ஈஸியாகவும் குயிக்காகவும் அது போயிடாது. ஸோ இது குரோனிக்கான மெட்டபாலிக் டிஸார்டர். இந்த டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ் அப்படிங்கிற இந்த டேர்மை க்ரீக்கில் பார்த்திங்கன்னா, டயபெட்டிஸ்க்கான அர்த்தம் ரன்னிங் த்ரூ, மெல்லிட்டஸ்க்கான அர்த்தம் ஸ்வீட். ஸோ நம்மளோட பாடியில் ஸ்வீட், அதாவது சுகர் அப்படிங்கிறது ரன் ஆகிட்டு இருக்கிறதா அர்த்தம். அண்ட் இந்த டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ் இருக்கிறத எப்படி கேரக்டரைஸ் பண்ணலாம் அப்படின்னா, தேர் வில் பி அ இன்க்ரீஸ்ட் பிளட் குளுக்கோஸ் லெவல். அதாவது நம்ம பாடியில் பிளட் இருக்கு இல்லையா, பிளட் ஓடிக்கிட்டே இருக்கும், சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும். அப்போ அந்த பிளட்டில் குளுக்கோஸோடைய லெவல் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். டியூ டு எதனாலனா, காரணம் த ரீசன் இஸ் இன்சஃபிஷியன்ட், டெஃபிஷியன்ட் ஆர் ஃபெயிலியர் ஆஃப் இன்சுலின் செக்ரேஷன். அதாவது நம்ம பேங்க்ரியாஸ் அப்படிங்கிறது ஒன்று ப்ரெசண்ட் ஆகியிருக்கும், அப்டமனுக்கு பேக்கில் இருக்குது. அப்டமன் அப்படின்னா ஸ்டொமக்குக்கு பேக்கில் இருக்கும். அந்த பேங்க்ரியாஸ் தான் இந்த இன்சுலின் அப்படிங்கிற இந்த ஹார்மோனை செக்ரீட் பண்ணுது. அப்படி இந்த இன்சுலின் செக்ரீட் ஆகும்போது ஒன்று இன்சஃபிஷியண்ட்டாக, அதாவது போதுமான அளவு இல்லாமல் இருக்கலாம், இல்லைனா டெஃபிஷியண்ட்டாக, பற்றாக்குறை இருக்கலாம், ஆர் அது ஃபெயிலியராகவும் இருக்கலாம். அந்த இன்சுலின் செக்ரீட்டே ஆகாமையும் இருக்கலாம். அப்போ இந்த மூணுத்தில் ஏதோ ஒரு கண்டிஷன்னால் நம்ம பாடியில் இருக்கக்கூடிய பிளட்டில் குளுக்கோஸோடைய லெவல் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தான் நமக்கு இந்த சுகர் அப்படிங்கிறது இருக்குது பிளட்டில். டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ் அப்படிங்கிறது சொல்கிறோம் அந்த கண்டிஷனை. This is the most common pancreatic endocrine disorder. அதாவது ஏன் இதை pancreatic endocrine disorderன்னு சொல்கிறாங்கன்னா, இந்த பேங்க்ரியாஸ் தான் இன்சுலின் அப்படிங்கிற அந்த ஹார்மோனை செக்ரீட் பண்ணி, அந்த ஹார்மோன் பிளட்டில் ட்ராவல் ஆகி, அண்ட் இட் வில் கண்ட்ரோல் த ஆக்ஷன் ஆஃப் அதர் செல்ஸ் அண்ட் ஆர்கன். அதனால இதை எண்டோக்ரைன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை பேங்க்ரியாஸ் பண்ணுறதுனால பேங்க்ரியாஸ் எண்டோக்ரைன் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் இதில் ஒரு குறைபாடு வருது இல்லையா, அந்த இன்சுலின் செக்ரீஷனில் இந்த மாதிரி இன்சஃபிஷியண்ட்டாகவோ டெஃபிஷியண்ட்டாகவோ ஃபெயிலியராகவும் ஆகலாம் அந்த ஹார்மோன் செக்ரீஷன். ஸோ அதனால தான் இதை பேங்க்ரியாட்டிக் எண்டோக்ரைன் டிஸார்டர், குறைபாடு ஏற்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். இந்த டயபெட்டிஸ் அப்படிங்கிறது டைப் 1 டைப் 2 அப்படின்னு இருக்குது. ஸோ திஸ் இஸ் த மோஸ்ட் காமன் ப்ராப்ளம். இந்த வேர்ல்டு வைல்டாக இதை ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அண்ட் அதோடைய பாப்புலேஷன் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. எல்லோ கலர் ஆர்கன் தான் பேங்க்ரியாஸ்.
இது நம்ம ஸ்டொமக்கோட பேக்கில் வந்து ப்ரெசண்ட் ஆகியிருக்கு. அண்ட் திஸ் pancreas இஸ் பார்ட் ஆஃப் அவர் digestive சிஸ்டம் அண்ட் எண்டோக்ரைன் சிஸ்டம். இந்த பேங்க்ரியாஸில் சின்ன சின்னதாக வயலட் கலரில் இருக்கக்கூடியது வந்து ஸ்மால் குரூப் ஆஃப் செல்ஸ் which is present in our pancreas. இந்த ஸ்மால் குரூப் ஆஃப் செல்ஸை தான் நம்ம pancreatic isletன்னு சொல்கிறோம். இந்த pancreatic isletல several types of cells வந்து இருக்குது. லைக் ஆல்ஃபா செல், பீட்டா செல், டெல்டா செல், எப்சிலான் செல் அண்ட் பிபி செல், இவ்வளோ செல் வந்து இருக்குது. அண்ட் ஒவ்வொரு செல்லுமே will produce a hormone. ஆல்ஃபா செல் வந்து குளுக்கோஹான், பீட்டா செல் வந்து இன்சுலின் அண்ட் அமிலின், டெல்டா செல் சொமாட்டோஸ்டாசின் அண்ட் எப்சிலான் செல் வந்து ஜிரிலின் அண்ட் பிபி செல் வந்து பாலிபெப்டைட் அப்படின்னு ஒவ்வொரு செல்லும் ஒவ்வொரு ஹார்மோனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ pancreatic isletsல இவ்வளோ செல்ஸ் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கு. நம்ம ஜஸ்ட் நவ் பார்த்ததில் பேங்க்ரியாஸில் இருக்கக்கூடிய pancreatic isletsல பீட்டா செல் தான் வந்து இன்சுலினை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம். இந்த இன்சுலின் ப்ரொடியூஸ் ஆனதுக்கப்புறமா என்ன ஒர்க் பண்ணும்? நம்ம ஃபுட்டை வந்து கன்சியூம் பண்ணும்போது நம்ம ஃபுட்டில் வந்து கார்போஹைட்ரேட் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். அந்த கார்போஹைட்ரேட்டை நம்மளுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டமில் வந்து டைஜஸ்ட் ஆகும்போது குளுக்கோஸ் அப்படிங்கிறது கன்வெர்ட் ஆகும். கார்போஹைட்ரேட் குளுக்கோஸாக வந்து கன்வெர்ட் ஆகும். அப்படி கன்வெர்ட் ஆன குளுக்கோஸ் வந்து பிளட்டில் ட்ராவல் ஆகி செல்லை வந்து ரீச் பண்ணும். எதுக்காக செல்லை வந்து ரீச் பண்ணுதுன்னா டு கெட் இன்சைட் த செல். ஆனால் அந்த செல்லுக்குள்ளே குளுக்கோஸ் வந்து உள்ளே வரணும் அப்படின்னா இட் நீட் அ இன்சுலின். அதுக்கு இன்சுலின் வந்து தேவை. இங்கே தான் ரோல் ஆஃப் இன்சுலின் வந்து ப்ளே ஆகுது. ஸோ செல்லில் பார்த்தீங்கன்னா இன்சுலின் ரெசெப்டார்னு இருக்கும். அந்த இன்சுலின் ரெசெப்டாரில் இன்சுலின் வந்து பைண்ட் ஆனால் மட்டும்தான் அந்த செல்லுக்குள்ளே குளுக்கோஸ் அப்படிங்கிறது உள்ளே என்டர் ஆக முடியும். சப்போஸ் இந்த இன்சுலின் வந்து பைண்ட் ஆகலை அப்படிங்கிறப்போ செல்லுக்குள்ளே குளுக்கோஸ் வந்து என்டர் ஆக முடியாது. தென் பிளட்லேயே தான் வந்து குளுக்கோஸ் இருக்கும். ஸோ நம்ம சாப்பாடில் கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமாக எடுக்கும் போது பிளட்டில் குளுக்கோஸ் கண்டென்ட் வந்து அதிகமாகிடுச்சு அப்படின்னா தென் இட் லீட்ஸ் டு அ டயபெட்டிஸ். ஸோ இப்படி தான் வந்து இன்சுலின் ஒர்க் பண்ணுது, பிளட்டில் குளுக்கோஸ் லெவலை இன்க்ரீஸ் பண்ண விடாமல். சப்போஸ் ஒரு பர்சனுக்கு டைப் 1 டயபெட்டிக்ஸ் வந்துருச்சு அப்படின்னா நார்மலாக pancreas அப்படிங்கிறது பீட்டா செல்ஸ் மூலமாக இன்சுலினை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. பட் ஆனால் டைப் 1 டயபெட்டிக்ஸ் வந்த பேஷண்ட்டில் T செல்ஸ் அப்படிங்கிறது போய் பீட்டா செல்ஸை டெஸ்ட்ராய் பண்ணுறதுனால which results in little to no insulin release. இது எதனால் இப்படி நடக்குதுன்னா ஆட்டோ இம்யூன் டிசீஸ்னால. ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்னா நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஒரு செல் இன்னொரு செல்லை டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு பேர் தான் ஆட்டோ இம்யூன் டிசீஸ். ஸோ T செல் போய் பீட்டா செல்லை டெஸ்ட்ராய் பண்ணும்போது இன்சுலின் அப்படிங்கிறது ஒன்று கம்மியாக ப்ரொடியூஸ் ஆகுது, இல்லைன்னா ப்ரொடியூஸே ஆகாது. அப்படிங்கிறப்போ அந்த செல்லுக்குள்ளே குளுக்கோஸால் போக முடியாது. ஸோ விச் ரிசல்ட்ஸ் இன் இன்க்ரீஸ்டு குளுக்கோஸ் லெவல் இன் அவர் பிளட். இதுதான் வந்து டயபெட்டிஸ் மெலிட்டஸோடைய டைப் 1. டைப் 1 இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிஸ் மெலிட்டஸ் பற்றி பார்க்கலாம். இதை நம்ம ஷார்ட்டாக IDDMனு சொல்லுவோம். ஸோ இந்த டைப் 1 டயபெட்டிஸ் அப்படிங்கிறது 10 to 20% ஆஃப் த டோட்டல் பாப்புலேஷனில் வந்து இருக்குது. இது மெயினாக எங்கே அக்கர் ஆகுது அப்படின்னா சில்ட்ரனில், அதாவது less than 14 இயர்ஸில் இருக்கக்கூடிய சில்ட்ரனில். ஸோ அந்த மாதிரி வந்துச்சுன்னா திஸ் இஸ் ஜுவிலியன் ஆன்செட் டயபெட்டிஸ். அண்ட் யங் அடல்ட்ஸில் 20 இயர்ஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய அடல்ட்ஸ்லாம் வந்து வரும் இந்த டயபெட்டிஸ். அண்ட் இந்த டயபெட்டிஸ் வர்றது வந்து சடனாக வரும். அண்ட் இட் இஸ் லைஃப் த்ரெட்டனிங், லைஃபே வந்து புரட்டி போடுற மாதிரி ஆகிடும். ஒன்ஸ் இந்த டயபெட்டிஸ் வந்துருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து இதுக்கு இன்சுலின் இன்ஜெக்ஷன் தான் வந்து எடுத்துக்கணும். இதுக்கு வேறு எந்த ஆப்ஷனும் கிடையாது. ஸோ இந்த டைப் 1 டயபெட்டிஸ் வந்துட்டாலே வந்து இன்சுலின் இன்ஜெக்ஷன் தான் வந்து ஆப்ஷனே. அதனால தான் நம்ம இதை இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிஸ் மெலிட்டஸ் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் இந்த டைப் 1 டயபெட்டிஸ் அப்படிங்கிறது எதனால் வருது அப்படின்னா டியூ டு த டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பீட்டா செல்ஸ் ஆஃப் pancreas. நான் pancreas அப்படிங்கிறது ஆல்ரெடி அந்த ஸ்டொமக்குக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஆர்கன்னு சொல்லியிருந்தேன். அந்த pancreasல இருக்கக்கூடிய பீட்டா செல் தான் வந்து இந்த இன்சுலினை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஆனால் சப்போஸ் இந்த பீட்டா செல் அப்படிங்கிற இந்த செல் வந்து டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு அப்படின்னா இன்சுலின் அப்படிங்கிறது
ஒன்று போதுமான அளவு ப்ரொடியூஸ் ஆகாமல் இருக்கலாம், இல்லை ப்ரொடியூஸே ஆகாமல் இருக்கலாம். அப்போ அந்த மாதிரி கண்டிஷனில் என்ன ஆகும், நம்மளுடைய பிளட்டில் குளுக்கோஸ் லெவல் அப்படிங்கிறது எலிவேட்டடாக ஆகிடும், அப்நார்மலாக வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். தட் கண்டிஷன் இஸ் கால்ட் ஆஸ் அ ஹைப்பர்கிளைசீமியா. எப்போவுமே ஹைப்பர் அப்படின்னாலே வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதா அர்த்தம். இங்கே குளுக்கோஸ் வந்து பிளட்டில் அதிகமாக இருக்கிறதுனால தட் இஸ் கால்ட் அஸ் ஹைப்பர்கிளைசீமியா. and this is resulting from a inadequate insulin secretion. ஸோ இந்த பீட்டா செல் வந்து டெஸ்ட்ராய் ஆகிறதுனால இது செக்ரீட் பண்ணக்கூடிய ஹார்மோனான இன்சுலின் வந்து இன்அடிக்குவேட்டாக போதுமான அளவு வந்து இல்லை. ஸோ அதனால தான் வந்து நமக்கு இந்த டைப் 1 டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ் அப்படிங்கிறது வருது. அண்ட் இதுக்கு மேஜரான காஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்று ஜெனட்டிக் இன்ஹெரிட்டன்ஸ்னால, கிராண்ட் பேரண்ட்ஸ் இருக்கிறதுனால நம்மளுடைய பேரண்ட்ஸ்க்கு வரும், அண்ட் பேரண்ட்ஸ்க்கு இருக்கிறதுனால அடுத்த சில்ட்ரன்ஸ்க்கு வரும், இந்த மாதிரி ஜெனட்டிக் இன்ஹெரிட்டன்ஸ்னால. த அதர் திங் இஸ் என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ். ஒன்று வைரஸ்னால ஏதாச்சும் ஒரு இன்ஃபெக்ஷனால நமக்கு இந்த டைப் 1 டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ் வரலாம். இன்னொன்று அக்யூட் ஸ்ட்ரெஸ்னால கூட இது வந்து வரும். நெக்ஸ்ட்டு டைப் 2 டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ். இந்த டைப் 2 டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ் வந்து பேஷண்ட்டில் பார்த்தோன்னா அந்த டார்கெட் செல்லில் இருக்கக்கூடிய அந்த இன்சுலின் ரெசப்டர் அப்படிங்கிறது இட் வில் பிகம் ரெசிஸ்டன்ஸ் டு இன்சுலின். அந்த இன்சுலினை வந்து பைண்ட் பண்ண விடாமல் ரெசிஸ்டன்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் என்ன ஆகும், இன்சுலின் வந்து அந்த இன்சுலின் ரெசப்டரில் பைண்ட் ஆனால் மட்டும்தான் அந்த செல்லுக்குள்ளே குளுக்கோஸ் வந்து என்டர் ஆக முடியும். சப்போஸ் பைண்டே ஆக விடலை அப்படின்னா குளுக்கோஸால் உள்ளே வர முடியாது. தென் பிளட்டில் குளுக்கோஸோட லெவல் வந்து அதிகமாகும். ஸோ இதுதான் வந்து டைப் 2 டயபெட்டிஸ். நெக்ஸ்ட்டு டைப் 2 நான் இன்சுலின் டிபெண்ட் டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ். அதாவது இந்த டைப் 2 டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ் வந்துருந்துச்சு அப்படின்னா இதுக்கு இன்சுலின் அப்படிங்கிறதெல்லாம் கொடுக்க முடியாது, இதுக்கு வேறு அதர் வே தான். ஸோ அதனால தான் நான் இன்சுலின் டிபெண்ட் டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ்ன்னு இதை சொல்கிறோம். அண்ட் இந்த டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ் வரும்போது டோட்டல் பாப்புலேஷனில் 80 to 90% வந்து அக்கர் ஆகுது. அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ கால்ட் ஆஸ் த அடல்ட் ஆன்செட் டயபெட்டிஸ். மோஸ்ட்லி இது வந்து அடல்ட்ஸ்க்கு தான் வந்து வருது, பெரியவங்களுக்கு. அண்ட் வரக்கூடியது ஸ்லோவாக டெவலப் ஆகி வரும். யூஸ்வலாக மைல்டராகவும் இருக்கலாம் அண்ட் மோர் ஸ்டேபிளாக, அதாவது இருந்துக்கிட்டே வந்து இது இருக்கும். இது வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து போகாது, லைஃப் லாங் வந்து இதுக்கு டேப்லெட்ஸு அந்த மாதிரி ஏதாச்சும் எடுத்துக்கிற மாதிரி தான் இருக்கும். அண்ட் இந்த டைப் 2 டயபெட்டிஸில் பார்த்திங்கன்னா பேங்க்ரியாஸ் வந்து இன்சுலின் ப்ரொடக்ஷனாக பண்ணுது, நார்மலாக பண்ணிக்கிட்டே தான் வந்து இருக்குது. ஆனால் அதோடைய ஆக்ஷன் வந்து இம்பயர்டாக இருக்குது. அது ப்ரொடியூஸ் ஆகி வருது அந்த இன்சுலின் அப்படிங்கிற அந்த ஹார்மோன், ஆனால் அதோடைய ஆக்ஷன் அப்படிங்கிறது அந்த இடத்துல நடக்கலை. என்னன்னா அந்த டார்கெட் செல் அப்படிங்கிறது அந்த இன்சுலினுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணலை. ஸோ இது பண்ணாததுனால அந்த குளுக்கோஸ் அப்படிங்கிறது செல்லுக்குள்ளே மூவ் ஆகலை. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு குளுக்கோஸ் வந்து இருக்கும். ஸோ உள்ளே என்டர் ஆகும்போது என்ன ஆகுது, டைஜஷன் நடக்குது. ஸோ டைஜஷன் நடந்து அந்த குளுக்கோஸ் பிளட்டு மூலயமா எல்லா செல்ஸுக்கும் வந்து போகணும். ஸோ எப்போ இந்த குளுக்கோஸ் அப்படிங்கிறது உள்ளே வருதோ அந்த குளுக்கோஸ் வந்த உடனே என்ன ஆகும்னா பேங்க்ரியாஸ் அப்படிங்கிறது பீட்டா செல் மூலயமா இன்சுலின் அப்படிங்கிற அந்த ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ண வச்சிரும். குளுக்கோஸ் வந்துட்டாலே போதும், இந்த இன்சுலின் அப்படிங்கிற அந்த ஹார்மோன் வந்து ப்ரொடியூஸ் ஆயிரும். ஸோ இப்போ பிளட்டில் இருக்கக்கூடிய இந்த குளுக்கோஸ் பிளட்டில் வந்து அப்படியே சர்க்குலேட் ஆகி பாடியில் நிறைய ஆர்கன் வந்து செல்ஸ்னால தானே மேடாயிருக்கு, அந்த செல்ஸுக்குள்ளே போகிறதுக்கு பார்க்கும். அப்படி அது செல்ஸுக்குள்ளே போகணும் அப்படின்னா அந்த குளுக்கோஸ் இந்த இன்சுலின் அப்படிங்கிற இந்த ஹார்மோன் அந்த செல்லு மேலே இருக்கக்கூடிய இன்சுலின் ரெசப்டாரில் போய் கரெக்டாக உட்காரணும். ஸோ எப்போ போய் இது உட்காருதோ அப்போ தான் வந்து குளுக்கோஸால் உள்ளே என்டர் ஆக முடியும் செல்லுக்குள்ளே. அப்படி குளுக்கோஸ் வந்து உள்ளே என்டர் ஆனால் தான் நம்மளுடைய செல் அப்படிங்கிறது இந்த எனர்ஜியை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் நம்மளோட பிளட்லேயும் குளுக்கோஸோடைய அளவு வந்து அதிகமாகாது. ஸோ எப்போ இதோடைய ஆக்ஷன் அப்படிங்கிறது இம்பயர் ஆகுதோ, அந்த டார்கெட் செல் வந்து இந்த இன்சுலினுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண தவிர்க்குதோ, அப்போ என்ன ஆகும், இதை போய் உட்கார்ந்தாதான் இது உள்ளேயே வர முடியும். இதை போய் உட்காரலை அப்படிங்கிறப்போ குளுக்கோஸ் அப்படியே அந்த செல்லுக்குள்ளே மூவ் ஆகாது. ஸோ இப்படித்தான் வந்து டைப் 2 நான் இன்சுலின் டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ் வந்து வருது. ஸோ குளுக்கோஸ் வந்து உள்ளே வரல அப்படின்னா அது பிளட்லேயே வந்து இருக்கும். ஸோ பிளட்டில் குளுக்கோஸ் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால அது டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ் டைப் 2ன்னு சொல்கிறோம். அண்ட் இதோடைய காஸ் எதனால் அப்படின்னு பார்த்தோன்னா திஸ் இஸ் மல்டி ஃபேக்டோரியல். ஒன்று ஏஜ் அதிகமாக ஆகிறதுனால, ஏஜிங்னால வரும். இது மெயினாக மிடில் ஏஜ் பீப்புளையும் ஓல்ட் ஏஜ் பீப்புளையும் தான் வந்து அஃபெக்ட் பண்ணுது. இன்னொன்று ஒபிசிட்டி, வெயிட் ரொம்ப அதிகமாக இருக்கிறவங்களுக்கு வரும். அண்ட் செடென்டரி லைஃப் ஸ்டைல், உட்காந்தே வேலை பார்க்குறவங்களுக்கு வரும். அண்ட் ஓவர் ஈட்டிங், அதிகமாக சாப்பிட்றவங்க,
அதிகமாக சாப்பிட்றது அப்படிங்கிறது வந்து அதிகமாக ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது அப்படின்ட்டு இருக்கு. இன்னொன்று நிறைய சாப்பிட்டுட்டு உட்கார்ந்தே இருந்தோம், ஒரு எக்ஸசைஸும் பண்ணலை அப்படிங்கிறப்பவும் வரும். அண்ட் ஃபிசிக்கலாக இன்ஆக்டிவாக இருக்கிறவங்க, இது எல்லாமே பார்த்திங்கன்னா இன்டர் கனெக்டடாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருந்தால் டைப் 2 நான் இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ் வரும். இப்போ இந்த டேபிளில் டைப் 1 அண்ட் டைப் 2 டயபெட்டிஸ் மெல்லிட்டஸோட டிஃப்ரென்ஸ் வந்து பார்க்கலாம். என்னென்ன ஃபேக்டர்ஸ் இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் வந்து ப்ரிவலன்ஸ். ஸோ டைப் 1 அப்படிங்கிறப்போ டோட்டல் பாப்புலேஷனில் 10 to 20% தான் வந்து டைப் 1 இருக்குது. ஆனால் டைப் 2 வந்து டோட்டல் பாப்புலேஷனில் 80 to 90% வந்து டைப் 2 டயபெட்டிஸ் வந்து இருக்குது. அண்ட் ஏஜ்னு பார்த்தோன்னா டைப் 1 அப்படிங்கிறது ஜுவிலியன் ஆன்செட், அதாவது த பர்சன் ஹூ ஆர் லெஸ் தென் 20 இயர்ஸுக்கெலாம் வந்து டைப் 1 டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ் வரதுக்கான நிறையா சான்சஸ் வந்து இருக்குது. அண்ட் டைப் 2 வந்து அபோவ் 30 இயர்ஸ் ஆஃப் ஏஜ், அதாவது மிடில் ஏஜ்லேருந்து ஓல்ட் ஏஜ் வரைக்கும் இருக்கக்கூடிய பீப்புளுக்கெலாம் வந்து டைப் 2 டயபெட்டிஸ் வந்து வரும். நெக்ஸ்ட் பாடி வெயிட் வந்து டைப் 1 டயபெட்டிஸில் உள்ளவங்களுக்கு பாடி வெயிட் நார்மல் ஆர் அண்டர் வெயிட்டில் வந்து இருக்கும். அண்ட் டைப் 2 டயபெட்டிஸ் வந்து அவங்களுடைய பாடி வெயிட் ஒபிஸ், நார்மல் வெயிட்டை விட தாண்டி ஒபிஸில் வந்து இருக்கும். தட் மீன்ஸ் ஓவர் வெயிட்டாக வந்து இருக்கும். அண்ட் டிஃபெக்ட்னு பார்த்தோன்னா டைப் 1 டயபெட்டிஸில் அந்த இன்சுலின் டெஃபிஷியன்சி இஸ் டியூ டு த டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த பீட்டா செல்ஸ். அதாவது டி செல்ஸ் அப்படிங்கிறது இப்போ பீட்டா செல்ஸை வந்து டெஸ்ட்ராய் பண்ணுறதா பார்த்துருந்தோம் இல்லையா, அதனால இன்சுலின் அப்படிங்கிறது டெஃபிஷியன்சி ஆயிடுது, பற்றாக்குறை ஆயிடுது. அண்ட் டைப் 2 டயபெட்டிஸில் டார்கெட் செல் வந்து இன்சுலினுக்கே ரெஸ்பாண்ட் பண்ணாது, அந்த இன்சுலினை வந்து ரெசிஸ்டன்ட் பண்ணும், அதனால இந்த டயபெட்டிஸ் வந்து வருது. அண்ட் ட்ரீட்மெண்ட்டுன்னு பார்த்தோன்னா டைப் 1 டயபெட்டிஸுக்கு இன்சுலின் தான் வந்து கொடுக்க முடியும், இன்சுலின் இன்ஜெக்ஷன். அண்ட் டைப் 2க்கு வந்து இட் கேன் பி கண்ட்ரோல்டு பை டயட், எக்ஸசைஸ் அண்ட் மெடிசன். நெக்ஸ்ட்டு இன்ஃபோபிட்ஸ். ஃப்ளாக்ஸ் சீட்ஸில் இன்சால்யூபிள் ஃபைபர் வந்து இருக்குது. அண்ட் கோவாஸ், டொமேட்டோஸ் அண்ட் ஸ்பினச், இந்த ஃபுட்ஸ்லாம் நம்ம கன்சியூம் பண்ணும்போது இட் ஹெல்ப் டு ரெடியூஸ் த பிளட் சுகர் லெவல். நெக்ஸ்ட்டு இந்த டயபெட்டிஸோடைய சிம்டம்ஸ் வந்து பார்க்கலாம். அதாவது டயபெட்டிஸ் இருந்துச்சு அப்படின்னா ஒரு பர்சனுக்கு என்னென்ன மாதிரியான அறிகுறிகள்லாம் இருக்கும்னா, த ஃபர்ஸ்ட் திங் இஸ் இன்க்ரீஸ்டு பிளட் குளுக்கோஸ் லெவல். அதாவது பிளட்டில் குளுக்கோஸ் லெவல் அதிகமாக இருக்கிறத வி கால் இட் அஸ் ஹைப்பர் கிளைசீமியா. அண்ட் செகண்ட் ஒன் இஸ் இன்க்ரீஸ்ட் யூரின் அவுட்புட் அண்ட் விச் இஸ் லீடிங் டு அ டீஹைட்ரேஷன். ஸோ யூரின் அவுட்புட் அதிகமாக இருந்துச்சுன்னா தட் இஸ் கால்ட் அஸ் பாலியூரியா. பாலினா அதிகமாக, மெனி அப்படின்னு அர்த்தம். அண்ட் தேர்ட் திங் இஸ் லாஸ் ஆஃப் வாட்டர் லீட்ஸ் டு தர்ஸ்ட். அப்போ டீஹைட்ரேஷன் ஆகிறதுனால வாட்டர் லாஸ் ஆகிறதுனால திரும்ப தண்ணி தாகம் எடுக்குது. அண்ட் திஸ் ரிசல்ட்டிங் இன் இன்க்ரீஸ்டு ஃப்ளூயிட் இன்டேக். இப்போ அதிகமாக தண்ணி தாகம் எடுக்கிறது, தட் இஸ் பாலிடிப்சியா, தண்ணி குடிக்கிற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் ஃபோர்த் திங் இஸ் எக்ஸசிவ் குளுக்கோஸ் எக்ஸ்க்ரீட்டட் இன் த யூரின். ஸோ யூரினில் குளுக்கோஸ் அப்படிங்கிறது எக்ஸ்க்ரீட் ஆகுது, தட் இஸ் குளுக்கோஸ் யூரியா. அண்ட் எக்ஸசிவ் ஹங்கர் வந்து இருக்கும், ரொம்ப பசிச்சுக்கிட்டே இருக்கும் டியூ டு த லாஸ் ஆஃப் குளுக்கோஸ் இன் த யூரின். திஸ் கண்டிஷன் இஸ் பாலிஃபேஜியா. அண்ட் ஃபேட்டிக்யூ, சோர்வாக இருக்கும். அண்ட் லாஸ் ஆஃப் வெயிட் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். நெக்ஸ்ட்டு இந்த டயபெட்டிக்ஸை எப்படி ப்ரீவென்ட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நமக்கு என்ன டைப் ஆஃப் டயபெட்டிஸ் இருக்குது அண்ட் அதோடைய கண்டிஷனுடைய சிவியாரிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் மேனேஜ்மெண்ட்டான ஆப்ஷனே வந்து இருக்குது. டயட்டு, ஹைப்போகிளைசிமிக் ட்ரக், இன்சுலின் இன்ஜெக்ஷன் அண்ட் எக்ஸசைஸ் இதெல்லாம் வந்து எடுத்துக்கிற மாதிரி இருக்கும், அந்த டைப் ஆஃப் டயபெட்டிஸை பொறுத்தும் சிவியாரிட்டி கண்டிஷனை பொறுத்தும். அண்ட் டயபெட்டிஸ் மேனேஜ்மெண்ட்டோடைய கோலே வந்து டு மெயின்டைன் அ நார்மல் பிளட் குளுக்கோஸ் லெவல் தான். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டயட்டரி மேனேஜ்மெண்ட் பற்றி பார்க்கலாம். நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் லோ கார்போஹைட்ரேட்ஸ் வந்து இருக்கணும் அண்ட் ஃபைபர் ரிச் டயட்டாக வந்து அது இருக்கணும். இப்போ கார்போஹைட்ரேட்னா இன் ஃபார்ம் ஆஃப் ஸ்டார்ச் அண்ட் காம்ப்ளெக்ஸ் சுகரில் வந்து எடுத்துக்கணும். ரிஃபைன்டு சுகரான சுக்ரோஸ் அண்ட் குளுக்கோஸை வந்து அவாய்ட் பண்ணணும். ஹோல் கிரெயின்ஸு, மில்லட்ஸான ஜோவா, பஜ்ரா, ராகி இதெல்லாம் வந்து எடுத்துக்கணும். அண்ட் க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ், வீட் அண்ட் அன்பாலிஷ்ட் ரைஸ் இதை தான் வந்து எடுத்துக்கணும். டோட்டல் கலோரிஸில் கார்போஹைட்ரேட் வந்து 50 to 55% வந்து இருக்கணும். இப்போ நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா சாப்பாட்டில் அந்த இது வந்து 50 to 55% தான் வந்து டோட்டல் கலோரியில் வந்து கார்போஹைட்ரேட்ஸ் வந்து இருக்கணும். அண்ட் டோட்டல் இன்டேக்கில் ப்ரோட்டீன் வந்து 10 to 15% வந்து இருக்கணும். அண்ட் டோட்டல் கலோரியில் ஃபேட்டு வந்து 15 to 25% வந்து இருக்கணும். அண்ட் ஃபேட்டில் வந்து அன்சாச்சுரேட்டட் அண்ட் சேச்சுரேட்டட்லாம் இருக்கு இல்லையா, சேச்சுரேட்டட் ஃபேட் இன்டேக்கை வந்து ரெடியூஸ் பண்ணிவிட்டு
பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்டை வந்து ஹையராக எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு மேனேஜ்மெண்ட் வித் இன்சுலின். ஸோ பிளட் குளுக்கோஸ் லெவலை நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா கமர்ஷியலி அவைலபிள் இன்சுலின் ப்ரிப்ரேஷனை வந்து யூஸ் பண்ணணும். ஷார்ட் ஒன் அண்ட் லாங் ஆக்டிங்காகவும் இருக்காது. நெக்ஸ்ட் ஒன் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ். ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்மளுடைய மசில் மட்டும் ஸ்ட்ரென்தன் அண்ட் டோன் ஆகிறதுல அண்ட் ஆல்சோ இந்த டயபெட்டிஸ்க்கும் இது குட் கண்ட்ரோலாக வந்து இருக்குது. நெக்ஸ்ட் அடுத்ததான் அவேர்னஸ். பீப்புளுக்கு வந்து எஜுகேட் பண்ணணும். யாருக்கெல்லாம் டயபெட்டிஸ் இருக்கோ அவங்களுக்கு அந்த நேச்சர் ஆஃப் டிசீஸை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி அண்ட் அந்த டிசீஸோட காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து எவ்வளோ தூரம் இருக்குது. இஃப் த சுகர் இஸ் நாட் அண்டர் த கண்ட்ரோல், அவங்க வந்து டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டாலுமே ஒழுங்காக எக்ஸசைஸ் பண்ணாமல் அண்ட் சரியாக வந்து டயட்டை ஃபாலோ பண்ணாமல் சுகர் ஐட்டம்ஸை சாப்பிட்றாங்க அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு அந்த அவேர்னஸை வந்து கொடுக்கணும், நம்ம எஜுகேட் பண்ணணும். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் ரிகார்டிங் த டயட், எக்ஸசைஸ் அண்ட் ட்ரக்ஸ் இட் ஷுட் பி எக்ஸ்பிளைன்டு. டு மோர் டு நோ, இந்தியாவில் 8ல் ஒருத்தருக்கு டயபெட்டிஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ WHO ரிவைஸ் பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னா, பை த இயர் 2025 இந்தியாவில் மட்டும் 57.2 மில்லியன் பீப்புள் வந்து டயபெட்டிஸோடு இருப்பாங்க. அண்ட் இந்த டயபெட்டிஸ் வர்றதுக்கான ஆவரேஜ் ஏஜ் வந்து 40 இயர்ஸ் அண்ட் அதர் கண்ட்ரீஸ்லலாம் வந்து 55 இயர்ஸ். இந்தியாவில் மட்டும் 40 இயர்ஸ் வந்து இருக்குது அண்ட் அதர் கண்ட்ரீஸில் வந்து 55 இயர்ஸ் வந்து இருக்குது. ஸோ பை த இயர் 2030 வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் ப்ரொஜெக்ட் பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த டயபெட்டிஸ் அப்படிங்கிறது டெத்துக்காக 7th லீடிங் காஸாக வந்து இருக்கும். நெக்ஸ்ட் another do you know, WHO என்ன ரெக்கமெண்ட் பண்ணி சொல்கிறாங்கன்னா, நம்ம ஃபாஸ்டிங் இருக்கும்போது பிளட் குளுக்கோஸோட லெவல் வந்து கிரேட்டர் தென் 140 mg/dl இருக்குது. ஆர் அதர்வைஸ் ரேண்டமாக நம்ம பிளட் குளுக்கோஸோட லெவல் பார்க்கும்போது when it is greater than 200 mg/dl ஆர் மோர் இருந்துச்சு அப்படின்னா இந்த 2 அக்கேஷன்லேயும் தென் டயபெட்டிஸ் இருக்கா அப்படின்னு டயக்னோஸ் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப எசென்ஷியல். ஓகே, அவ்வளோதான் நம்ம இந்த வீடியோவில் டயபெட்டிஸ் மிலிட்டிஸ் பற்றி பார்த்தாச்சு. ஐ ஹோப் இன்னைக்கு பார்த்து இந்த டாபிக் உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டுட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இஃப் யூ ஹேவ் எனி டவுட் ரிகார்டிங் திஸ், ப்ளீஸ் டு கமெண்ட் லெட் மீ நோ இன் த கமெண்ட் செக்ஷன். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, தம்ஸ் அப், ஷேர் அமாங் யூர் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள். இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கட்டும். இந்த யூனிட்டில் நான் போஸ்ட் பண்ணக்கூடிய அதர் டாபிக் வீடியோஸ் எல்லாம் பார்க்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். கேன் கோ தேர் அண்ட் செக் இட். நெக்ஸ்ட் வீடியோவில் இதுக்கடுத்து வரக்கூடிய டாபிக்ஸ் எல்லாம் பார்க்கலாம். See you soon again in next video. Thank you for watching.